கோயம்புத்தூர்ல குறிப்பாக நம்மளுடைய பல்லடத்தை சார்ந்த நியூஸ் 7 செய்தியாளர் கடுமையாக சமூக விரோதிகளால் தாக்கப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு காவல்துறை அவர் போலீஸ் கிட்ட ஹெல்ப் உதவி கேட்டும் கூட அந்த உதவி அவருக்கு கிடைக்காத சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. காவல்துறையினர் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதை விட்டுவிட்டு எங்க கோயில்ல பூஜை நடக்குது, எங்க ராமர் கோயிலுக்கு அபிஷேகம் நடக்குது, அதை தடுத்து நிறுத்துவது அல்லது நேரலையை தடுத்து நிறுத்துவது, இதில் தான் அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள் ஒழிய அவர்கள் முறையாக சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் கவனம் செலுத்துவது இல்லை. என்னுடைய ஊடக சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு கோயம்புத்தூர்ல குறிப்பாக நம்மளுடைய பல்லடத்தை சார்ந்த நியூஸ் 7 செய்தியாளர் கடுமையாக சமூக விரோதிகளால் தாக்கப்பட்டிருக்கிறார். அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருடைய நிலைமை இன்னும் அவர் கவலைக்குரியதாக இருக்கிறதாக செய்திகள் வருகிறது. தமிழ்நாடு காவல்துறை அவர் போலீஸ் கிட்ட ஹெல்ப் உதவி கேட்டும் கூட அந்த உதவி அவருக்கு கிடைக்காத சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. நான் பல முறை சொல்லியிருக்கேன், தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கெட்டு இருக்கிறது என்பதை இதை நமக்கு எடுத்துரு. காவல்துறையினர் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதை விட்டுவிட்டு எங்க கோயில்ல பூஜை நடக்குது, எங்க ராமர் கோயிலுக்கு அபிஷேகம் நடக்குது, அதை தடுத்து நிறுத்துவது அல்லது நேரலையை தடுத்து நிறுத்துவது, இதில் தான் அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள் ஒழிய அவர்கள் முறையாக சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் கவனம் செலுத்துவது இல்லை. நீ தமிழகம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் கஞ்சா, எந்த ஊர்ல பார்த்தாலும் கஞ்சா, அது பள்ளி குழந்தைகள் முதல் கொண்டு கஞ்சா புறையோடி சென்னையில ரவுடிகளினுடைய அட்டூழியம், அதுபோல இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருக்கிறது தான் நம்ம பார்க்கிற. ஒரு செய்தியாளர் காவல்துறை அதிகாரிக்கு தொடர்பு கொண்டு அவரிடத்துல உதவி கேட்டும் கூட அவருக்கு உதவி கிடைக்காத சூழ்நிலையில அவர் இன்று கடுமையாக தாக்கப்பட்டு இன்றைக்கு மருத்துவமனையில் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு மிகவும் வேதனைக்குரிய சம்பவம். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை உடனடியாக காவல்துறை கைது செய்ய வேண்டும். அவர்கள் கைது செய்வது மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பத்திற்கு தேவையான நஷ்டீட்டையும் நம்மளுடைய தமிழக அரசாங்கம் அவர்களுக்கு அந்த மருத்துவ செலவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சகோதரர் நல்ல குணமடைய நான் எல்லாம் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இது செய்தியாளர்கள் அவர் ஒரு நேர்மையான செய்தி என்பது ஜனநாயகத்துல பத்திரிகையாளர்களும் 4வது தூண்கள், ஜனநாயகத்தை காப்பவர்கள். இன்றைக்கு ஜனநாயகத்தில் நாம் நாளைக்கு குடியரசு தினத்தை கொண்டாட இருக்கின்றோம். இந்த சூழ்நிலையில தமிழகத்துல குறிப்பாக கோயம்புத்தூர்ல இருக்கிற பத்திரிகையாளருக்கு பாதுகாப்பு இல்லை என்பது மிகவும் கண்டனத்திற்குரியது, வருத்தத்துக்குரியது. தமிழக அரசாங்கம் இனியானது விழித்துக் கொண்டு சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் குறியாக இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு பாரதிய ஜனதா கட்சிக்காரன் எங்க கொடியாத்துறான், பாரதிய ஜனதா கட்சிக்காரன் எங்க LED வைக்கிறான், இது போல சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் நீங்கள் முறையாக சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் குடிமக்களை பாதுகாக்கும் பணியில கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இந்தியா கூட்டணி தனியா போட்டிருக்காங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலும் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி வெளியேறது இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டணி அவங்க இந்தியா கூட்டணியே ஒரு கலகமிக்க கூட்டணி அப்படின்றது நம்ம பலமுறை சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டணி தேர்தல் வரல கூட தாங்காது அப்படின்னு தான் நம்ம சொல்லி இருந்தோம். அதேதான் இன்றைக்கு எடுத்துக்காட்டுது. ஏன்னா போன மாசமே அகிலேஷ் யாதவ் அவர் கூட்டணியில சலசலப்பை ஏற்படுத்தி வெளியில வந்தார். அதே போல போன மாசமே அரவிந்த் கெஜ்ரிவால் நாங்க அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சதுன்னு சொன்னார். இப்பொழுதைக்கு பஞ்சாப்ல நாங்க தனியார் நிற்கோம்னு அவங்க அறிவிக்க விட்டிருக்கிறார்கள். ஆம் ஆத்மி அவர்கள் வெளில வந்திருக்கிறார்கள். அதே போல திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி அவர்கள் வெளில நாங்க தனியா வந்துருன்னு சொல்லியிருக்காங்க. கேரளாவிலும் கூட கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் எப்படி அவர்கள் ஒன்றாக போட்டி போட முடியும்? இங்க கூட நம்ம தமிழ்நாட்டில் விட்டு கேட்குறீங்க, திருமாவளவன் எப்போ வெளில வருவாருன்றது தெரியல, காங்கிரஸ் அது கூட்டணியில இருப்பாரான்றது தெரியல, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் கூட இருப்பார்களா என்று தெரியல. இந்த கூட்டணியே அவர்கள் ஏதோ ஒரு மக்களை குழப்புவதற்காக வந்தார்களே ஒழிய இந்த கூட்டணி மக்களுக்கு நன்மை செய்வதற்கான கூட்டணி இல்லை. அந்த கூட்டணி
விரைவில் உடைஞ்சிரும். எல்லாரும் தேர்தல் வரலாவது தாங்கும்னு நினைச்சாங்க. ஆனா அது வரலும் கூட இந்த கூட்டணி தாங்கல. இந்த கூட்டணி ஊசி போன கூட்டணியாக தான் இந்த கூட்டணி இருக்கிறது.